ஹே அன்னியாங்கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஹன்சீன் பெயின் பார்ட் 4 அண்டு போன பார்ட் போட்டிருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்குது. பட் வியூஸ் போகலை. அப்படி இருந்தாலும் அண்ட் வந்து நான் கமெண்ட்ஸை பார்த்தேன். எனக்கு அந்த கமெண்ட்ஸே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஸோ அதனால இதை கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில ஹைஜீனில் அதெல்லாம் போடுவேன். அண்ட் குரூப் ஓகேவாடா? ஸோ நிறைய பேர் வந்து அதிலே பேசிக்கிறீங்க, ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்டு கமெண்ட்டு மஸ்ட்டுடா. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் எஃப்எஃப் வேறு மாதிரி கொண்டு போய் ஓகேவாடா? ஸோ நான் ஜிமினுக்கு தான் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுவேன். மீன்ஸ் வந்து அது ஒன் ஷாட்டாக கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து அதை எஃப்எஃப்ஐ கண்டினியூ பண்ணுவேன். அவங்க சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸ்டார்டிங் ஒரு ஒன் ஷாட் போடுவேன். அது ஓகேவா இருந்துச்சுன்னா நான் எஃப்எஃப் அதை கண்டினியூ பண்ணுவேன், ஓகேடா? அப்படி ஓகேனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், ஓகேவா? சரிடா, நம்ம போன பாட்டு யாரையும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து பாருங்கடா, அப்போ தான் புரியும். அண்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இப்போ டேயாங் ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் தான் போகிறான். அங்கே அப்படியே போகிறான். உள்ள எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. அவன் கண்டுக்கவே இல்லை. என்ன இது, எனக்கு பாஸ்க்கு விஷ் பண்ணால் ஜஸ்ட் பார்த்துட்டு நோட் பண்ணுவார், அது கூட பண்ணாமல் போகிறாரு. புரியலையே, ஏதோ ப்ராப்ளமாக இருக்கும். யார் வேலையில் என்ன பண்ணாங்களோ தெரியல அப்படின்ட்டு ஆஃபீஸ் மெம்பர்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. இங்கே டேயாங் ஸ்ட்ரைட்டாக அவன் கேபினுக்குள்ளே போயிட்டு அப்படியே அவங்க ராலிங் சேரில் உட்காந்துட்டு அவன் எப்படி அவன் கூட பைக்கில் ஒட்டி உரசிட்டு போகலாம். எனக்கே இப்படி கோவம் வருது, புரியல. என்ன ஃபீலிங்மா இருந்தே தெரியல எனக்கு. எவ்வளோ நாள் பொண்ணுங்கள்லாம் நான் கொண்டுட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அவன் கூட யார் அந்த ஜோக்கரு, அவனை போயிட்டு கட்டி பிடிக்கிறா. அவன் கூட பைக்கில் ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு எனக்கு வெறுப்பு மயிராகுது. பையன் அவனை பார்த்ததுலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இது என்ன ஃபீலிங்னு தெரியல. நைட்டு தான் என் அப்பா என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சான். அது அவள் யாருன்னு எனக்கு முதலாவது அவளை போட்டு தள்ளணும், அப்போ தான் எனக்கு பையன். ஆனால் நான் அதை லவ் பண்ணிட்டேனா? இல்லை. ஆனால் ஏன் அவன் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது, எனக்கு புரியல. அவன் கூட பேசினா என்ன, யார் கூட போனால் எனக்கு என்ன, அவள் எப்படிப்பட்ட கேரக்டராக இருந்தால் எனக்கு என்ன. ஆனால் ஏன் அந்த நாய் கூட பைக்கில் ஒட்டிக்கிட்டு போகும்போது எனக்கு இவ்வளோ கோவம் வருது. அவளை கொண்டு கூட எனக்கு வெறி அடங்கலை. எனக்கு ஒருத்தரை போட்டே ஆகணும், இல்லைனா என்னை வேறு மாதிரி ஆயிடுவேன். எனக்கு சேஃப் கிடையாது. நானே அவளை ஏதாச்சும் பண்ணிடுவேன். ஒருவேளை அவளுக்கு என்னை பற்றி தெரிய வந்தா என் கூட பேசுவாளா? ஆனால் இன்னைக்கு கூட என்னை இக்னோர் பண்ணிட்டு போனால. நான் ஃபோனை கொண்டு கொடுக்குறேன், ஆனால் அதை கூட கண்டுக்காமல் என்னை இக்னோர் பண்ணுறா. அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அவனை எப்படி பார்த்தா, ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்தா. அண்டு லாஸ்ட்டாக நான் லியாவை என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது அவள் கண்ணில் ஒரு வலி தெரிஞ்சது. ஆனால் எனக்கு அப்போ புரியல. இப்போது அவனை இக்னோர் பண்ணிட்டு போகும்போது எனக்கு என்னமோ வலி மயிரா தெரியுது. என் ஹார்ட் ஏன் இப்படி அவனை விட்டு தூரமாக போகிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி தோணுது. ஆனால் இது வரைக்கும் தோணவே கிடையாது. எந்த பொண்ணையும் பார்த்தா அவளை கொல்லணும்னு தான் தோணும். ஆனால் ஒரு டைம் இவளை கண்ணை பார்த்ததுக்கப்புறம் இவளை எங்கே பார்த்தனே தெரியல. ஆனால் நான் இவளை பார்த்துருக்கேன் முன்னாடி. ஆனால் ஏன் எதுக்கு எதுவுமே புரியல. இவ கூட பழகுன மாதிரி ஒரு உணர்வு. இவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த எனக்கு அந்த ஃபீல் இல்லை. முன்னாடி இவளை நான் பார்த்துருக்கேன், ஆனால் யாருன்னு எனக்கு தெரியல. ஏன் என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஒரு சைக்கோபாத். என்னையே இந்த மாதிரி நீ மாற்றிட்டல்ல. ஆனால் நீ அந்த மயிறு கூட போகும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு,
அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவே அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஒருத்தர் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு எக்ஸ்கியூஸ் கேட்டு. யார்? சார் நான் தான். "ஆ, ஓ என்னோட அப்பா கம்மிங்" அப்படின்ட்டையும் அப்படியே அவரும் உள்ளே வராரு. எதுக்கு? ஏதாச்சும் ஃபைலா கொடுங்க. இல்லை சார், அது வந்து அண்டு எனக்கு ஒரு 2 days லீவ் வேணும். எதுக்கு? நீங்கள் இது வரைக்கும் லீவ் எடுத்ததே இல்லையே. அன்றைக்கி தான் ஹாஃப் டே லீவு கேட்டீங்க, ஆனால் இன்றைக்கி 2 days லீவ் கேட்குறீங்க. புரியல. இல்லை சார், என் பொண்ணு வந்திருக்கா, அவ கூட நான் பிக்னிக் போகணும்னு நினைக்கிறேன் ஒரு 2 days, அதுதான். ஓகே, இப்போது வேலை அப்படி எதுவும் கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு அவனுக்கு தோணுது. அப்படின்னா நம்ம இதில் ஒயின் கூட நம்ம மிங்கிள் ஆகலாம், அவளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவனும் சரி ஓகே அவனுக்கு வேலை இல்லைதான், ஆனால் 2 days லீவ் வேணும்னா எப்படி? இது வரைக்கும் நீங்கள் லீவ் கேட்டதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க. ஆனால் இதில் ரூல் இருக்குது. என்ன ரூல் சார்? ஆமாம்ல, நம்ம ஆஃபீஸில் யாருக்கும் அவ்வளோக்கு நான் லீவ் கொடுக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் உங்கள் பொண்ணு கூட போகணுன்னு லீவ் கேட்குறீங்க. ஓகே ஃபைன், ஆனால் இதில் நானும் ஜாயின் பண்ணிக்குவேன். என்னது? நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களா? ஏய், நான் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை சார், அது ஓகே ஃபைன், உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். சார் எனக்கு ஓகே தான், ஆனால் என் பொண்ணு அவகிட்ட நான் சொல்லணுமே. அது நம்ம சொல்லிக்கலாம், சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஆனால் சார் சாரி சார். எதுக்கு? நைட்டு பார்ட்டியில் என் பொண்ணு உங்ககிட்ட இட்ஸ் ஓகே ஃபைன், அவள் சின்ன பொண்ணு தானே, அவள் அந்த மாதிரி நடந்திருக்கா. ஓகே ஃபைன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அண்ட் அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். புரியுதா? நீங்கள் சொல்லாதீங்க, நம்ம போகலாம். ஓகே சார், ஈவினிங் நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவரை சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. இந்த சைட் நீங்கள் டெஸ்டிவ் என்னடா பண்ணுற? வாடா, கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஏய் இருடி, நான் வர்றேன். ஏன்டி இப்படி இருக்க? டேய், எல்லாரும் என்னையே பார்க்குறாங்கடா. ஆமாம், நீ ஃபிகராக இருக்க, அதான் பார்க்குறாங்க. டீ ஒன்ன. ஏய் இருடி, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற? இப்போ என்ன, ரொம்ப அழகாக இருக்க, அதான் எல்லோரும் உன்னையே பார்க்குறாங்க. நீ வேறு நியூவா? இப்போவே உனக்கு ப்ரப்போசல் அள்ளுது தெரியுமா? ஹா, ப்ரப்போசலா? யார் பண்ணா சொல்ல? ஆசையை பாரு அழகிக்கு. ஏண்டி, அப்படின்னா உனக்கு லவ் பண்ணுற ஐடியா இருக்கா? ஆமாம், லவ் பண்ணணும். ஓ, அப்போ ஐடியா இருக்கு போலையே, நம்ம ஒரு புக்கிங்கை போட்டுடலாம். சரி ஓகே ஃபைன், நீ எந்த மாதிரி பையனை எக்ஸ்பெக்ட் பண்ணுற? புரியல. உனக்கு எந்த மாதிரி பையன் வேணும்? நல்லா வெல்த்தியா, வெல் செட்டு? ஹே ஹே, வெல் செட்டெல்லாம் கிடையாது ஸ்டீவ், புரிஞ்சுக்கோ. என்னெல்லாம் பார்த்துக்கணும், அப்பா என்னை எப்படி பார்த்துக்கிறாரோ அது மாதிரி கேரிங்காக, அவ்வளோதான். அவன் சம்பாதிக்கிறனாலும் பரவாயில்ல, நானே வேலைக்கு போயிட்டு அவனை பார்த்துப்பேன். என்னடி, என்ன எப்படி சொல்கிற? நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கியே. அதெல்லாம் விட்றா. ஆனால் இந்த காலத்தில் பணமெல்லாம் எல்லோரும் சம்பாதிக்கலாம், ஆனால் ட்ரூவான லவ் அது யாருக்கும் கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். எல்லோரும் சொல்லுவாங்க பணக்காரங்களுக்கெல்லாம் சரியாக நடக்கும்னு, அந்த மாதிரி கிடையாதுடா. யார் எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் யாருக்கு ட்ரூவான லவ் கிடைக்குதோ அவங்க தான் இந்த வேர்ல்ட்லே ஹாப்பியஸ்ட்டு கப்பிள். அந்த மாதிரி நான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை உண்மையாக லவ் பண்ணக்கூடிய ஒருத்தன் வேணும், அதானே நான் இருக்கேன். என்ன ஸ்டீவ்? இல்லடி, உண்மையாக லவ் பண்ணுமா? கிடைப்பாங்க பார்க்கலாம். ஆனால் இது ரொம்ப பெருசான ஒரு டாப்பிக்காக இருக்கு. புரியல. இது ரொம்ப கஷ்டம்டி. இந்த காலத்தில் ட்ரூவாக லவ் பண்ணுறவங்க யாரும் கிடைக்க மாட்டாங்க, அதுவும் சவுத் கொரியாவில். ஜஸ்ட்டு 1 day டேட் பண்ணுவாங்க, ஓகேனா மிஞ்சி போனால் ஒரு 3 மாதம். ஆனால் கல்யாணத்தில் முடியலாம் வாய்ப்பு இல்லடி. ஆனால் எங்கேயாச்சும் ஒன்று தான் உனக்குன்னு. ஆமாம், என்னை உண்மையாக லவ் பண்ணுறவன் என்னை தேடி வருவான். ஆமாம்,
அப்படியே சினிமாவில் பேசுகிற மாதிரியே பேசிட்டு இரு. கடைசி வரைக்கும் நீ சிங்கிளாகவே இருக்க போகிற. யாராச்சும் ஒரு பையனை கரெக்ட் பண்ணி அப்படியே ஊர் சுற்றி செட்டில் ஆகாமல் சும்மா பேசிக்கிட்டு ட்ரூ லவ் அது இதுன்னு. அப்படின்னா இங்கே யாரும் உண்மையாக லவ் பண்ண மாட்டாங்களா? ஏய், பண்ணுவாங்கடி. ஆனால் சில பேருக்கு கூடவே இருக்கும் ட்ரூ லவ், பக்கத்திலே இருக்கும். ஆனால் அவங்க வேற எங்கேயே தேடுவாங்க. அப்படின்னா தயாங்க சொல்கிறானா? புரியலையே. இவன் தான் பார்த்ததே கிடையாது. இப்போ என்ன பேசுகிறான்? ஆனால் அவனுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஐயன், நீ எதுக்கு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவன் சொல்கிறது கரெக்டு தானே. கூடவே இருக்கும், நம்ம எங்கேயாச்சும் தேடுவோம், வெயிட் பண்ணுவோம். எது கிடைச்சாலும் நம்ம உண்மையாக லவ் பண்ண ஓகே தான். ஏய் மக்கு, எப்படி யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிவா, கிளாஸ் போகலாம். இப்படியே மிக்சர் சாப்பிட்டே இருக்க போறியா? ஏய் இருடி, எதையாச்சும் சாப்பிட்டு வரேன், ஒரு கோக் பாட்டில் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு பாட்டுக்கு ஸ்டீவ் போயிட்டு அப்படியே கோக் பாட்டில் எடுத்துகிட்டு வர்றான். அப்படியே கிளாஸில் தான் நீங்கள் உட்காடுறீங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான், இப்போ செகண்ட் இயர் படிக்கிறீங்க. டேய் என்னடா இந்த சொட்டத்தலை எப்படி அறுவை போடுறது? இந்தியாவில் தான் சொட்டத்தலைன்னு பார்த்தா எங்கள் கொரியாவிலையுமா? ஏய் அதெல்லாம் அப்படி தான்டி, கண்டுக்காதடி. ப்ரொஃபஸர் தான் இப்படி தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ரொம்ப மோசமாயிடும். புரியல? ஏய், ப்ரொஃபஸர்லாம் இங்கே ஒரு மாதிரி நல்லா இதாக இருந்தாங்கன்னா பொண்ணுங்கள் நம்மெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ப்ரொஃபஸரே சைட் அடித்து சுற்றுவாங்க. எதை மாதிரி இருந்தால் எதை மாதிரி பையன்லாம் சைட் அடிப்பாங்கல்ல. ஆமாம், ஆசை தான். நீ பேசாமல் கிளாஸை கவனிடா. நீ இப்படியே இருந்தனா கடைசியில் ஒன்றுமே மாட்டாது. உன் கெரியர்லேயும் நீ ஃபெயில் ஆகிடுவ, லைஃப்லேயும் ஃபெயில் ஆகிடுவ. ஏய் வாய்வஞ்சிட்டு சும்மா இருடி. எதுக்குடி எப்படி சொல்கிற? ஆமாம் பையன், அங்கே என்ன பண்ணுற? சார், நீ நியூ ஸ்டூடெண்ட் தானே? ஆமாம் சார். நீ எதுக்கு அந்த ஸ்டீவ் கூட பேசிகிட்டு இருக்க? அவனே ஒரு ப்ளே பாய் அப்படின்ட்டு ஸ்டீவை பார்க்குறாரு. அவனும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிறான். ஸ்டீவ், நீ இந்த பொண்ணு கூட சேர்ந்து இந்த பொண்ணை கெடுக்கலான்னு பார்க்குறியா? சார் அப்படியெல்லாம் கிடையாது, இவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அதான் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கா. ஓகே, பேசாமல் இருக்கணும். பையன் புரிஞ்சதில்ல? ஓகே சார் அப்படின்ட்டு உட்காந்துக்கிறீங்க. இவனை பார்த்து முறைச்சிட்டே கிளாஸாக இருந்து அட்டன் பண்ணுறீங்க. இப்படி ஈவினிங் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாம் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வர்றீங்க. ஸ்டீவோட பைக்கில் தான் அப்படியே ஏறிட்டு வர்றீங்க. டேய் எங்கடா போகலாம்? அப்பா கால் பண்ணிட்டாரு, நீ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கே கிளம்பு. ஏய் என்னாடி, நம்ம அப்படியே பீச்சுக்கு போயிட்டு அப்படியே ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டு நைட்டு போகலாண்டி. இல்லை ஸ்டீவ், அப்பா சீக்கிரம் வரட்டான்னு கால் பண்ணாரு. நீ பைக் எடுக்க போனல, அப்போவே கால் பண்ணிட்டாரு. நீ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணு. சரி ஓகே, என்ன அளவுன்னு தெரியல. அண்டு நாளைக்கு உனக்கு காலேஜ் இல்லை, எனக்கு ஃப்ரைடே, புரிஞ்சதில்ல? நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஏய் இல்லைடி, அண்டு உங்கள் அப்பாவுக்கு தான் வேலை இருக்கும். அப்போ நாளைக்கு நம்ம வெளில போகலாமா? கரெக்டு, நம்ம நாளைக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம். ஏன்னாடி இன்னும் குழந்த மாதிரியே இருக்கே, நம்ம பப்புக்கு போகலாண்டி. ஸ்டீவ் அதெல்லாம் கிடையாது. அண்டு ஏய், உனக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ உனக்கு நான் ஏதாச்சும் பண்ணலான்னு இருந்தேன் சர்ப்ரைஸா, ஆனால் நீ என்னை கண்டுக்க மாட்டேங்கிற. டேய் ஸ்டீவ், அப்படி கிடையாதுடா, புரிஞ்சுக்கோ. அப்பா கூப்பிட்றாரு, எனக்கு பர்த்டே இல்லை, ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் வச்சுருப்பார், ஏதாச்சும் சர்ப்ரைஸ் இருக்கும்டா. அதுதான், அவரை விட்டு நான் பப்புக்கெலாம் உன் கூட வந்தேன்னா என்னை கோச்சிப்பார். ஓகே புரிஞ்சது. எப்படி இருந்தாலும் என் ஃப்ரெண்டோட பப்பு தான், ஸோ அங்கே ட்ரீட் எப்படி இருக்குது, நீ போயிட்டு நாளைக்கு வர முடிஞ்சா வா, அப்படி இல்லைன்னா பார்த்துக்கலாம். டேய் கோச்சிட்டியா? ஏய் அதெல்லாம் கிடையாது, நீ பா, ஓரா சிலுத்துக்காத அப்படின்ட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறான். நீங்களாம் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். யார் இது? தயாவோட காராக இருக்குமோ? இவர் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா உங்கள் அப்பா தான் அப்படியே வெளில வந்து சில திங்ஸ்லாம் அப்படியே வைக்கிறது தயாங் கார் பின்னாடி தான். அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, தயாங் அப்படியே உள்ளேருந்து வெளியில் வர்றா. உங்கள் அப்பா கூட பேசிட்டு,
ஸோ அப்படியே உங்களையும் பார்க்குறான். நீங்கள் ஸ்டீவ் பின்னாடி அந்த பைக்கில் உட்காந்துருப்பீங்க, அவனை கட்டி பிடிச்சபடி தான் நிற்கிறீங்க. அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ அவன் கண்ணை பார்க்குறீங்க, ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. என்ன இது, இவர் ஐஸ் இவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது, புரியலையே. ஒயன் என்னம்மா இறங்கு. அப்பா அப்படின்ட்டு நீங்களும் இறங்கிட்டு எங்கே போகிறீங்க என்னை விட்டுட்டு? எங்கே போகிறீங்கல்ல, எங்கே போகிறோம், நம்ம ஒரு 2 days பிக்னிக் போகிறோம், புரியுதா? அப்பா அது வந்து தயாங்ஸ் அதுவா, அவர் நம்ம கூட ஜாயின் பண்ணி கூப்பிட்றாரு. ஸோ அவர் கூட தான் நம்ம போகிறோம். நீ போயிட்டு உன் திங்ஸ்லாம் உன் லக்கேஜில் பேக் பண்ணு. திங்ஸு லக்கேஜில் பேக் பண்ணட்டுமா? புரியல என்ன. அண்டு ஸ்டீவ் நீ அங்கிள், நான் கிளம்புறேன் அங்கிள், பாய். ஒயன் பாய்டி, நம்ம நாளைக்கு இல்லை மண்டே மீட் பண்ணலாம், பாய் அப்படின்ட்டு ஸ்டீவ் பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். பட் தயாங்க நீங்கள் பார்க்குறீங்க, ஸ்டீவ் அப்படி முறைச்சி பார்க்குறான். என்ன இவர் எப்படி முறைக்கிறாரு, கண்ணாலே கொன்றுவார் போலையே அப்படின்ட்டு பார்த்துட்டு உங்கள் அப்பா பார்த்தா, உங்களை பார்த்த உங்கள் அப்பா, பையன் என்னம்மா அப்படியே சில மாதிரி நிற்கிற, போயிட்டு ரெடியாகு போ போ. அப்பா இன்றைக்கே போகணுமா, எனக்கு டயர்டாக இருக்குது. உனக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லை, அப்போ உனக்கு சர்ப்ரைஸாக நிறைய வச்சுருக்கேன், போயிட்டு ரெடி ஆகிட்டு வா. அப்பா சரிப்பா பாய் அப்படியே நீங்கள் தயங்க பார்த்து அப்படியே பவ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. பட் அவன் உங்களை லைட்டாக தான் பார்த்துருப்பான், இவ்வளோ கண்டுக்கல. அண்டு அப்படியே நீங்கள் உள்ளே போயிட்டு உங்கள் திங்ஸ்லாம் லக்கேஜில் பேக் பண்ணுறீங்க. அப்படியே பேக் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் வர்றீங்க, ரெடி ஆகிட்டு தான் ஒரு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வர்றீங்க பர்ஃபெக்டாக. நீங்கள் தயாங்க கூட வந்து பேசவே இல்லை. அவனும் உங்களை பார்க்குறான், நீங்கள் அவனை இக்னோர் பண்ணிவிட்டு லக்கேஜை பின்னாடி வைக்கிறீங்க. இப்போ தயாங்க உங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறான், முன்னாடி டிரைவர் சீட் பக்கம் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அண்ட் நீங்கள் அப்படியே பின்னாடி ஓப்பன் பண்ணிட்டு போய் உட்காந்துக்கிறீங்க. உங்கள் அப்பா கிட்டே அவ்வளோக்கு நீங்கள் பேசல. அப்படியே தயாங்க ஒரு மாதிரி இருந்திருக்கும். உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே இந்த சைட் திரும்பிட்டு அப்படியே ஃபோன் எடுத்து ஹெட்ஃபோன் போட்டுக்கிறீங்க. உங்கள் ஃபோனில் அப்படியே கிராக் இருக்குது, அதை பார்க்குறீங்க. அண்ட் நைட் நீங்கள் தயாங்க உண்மையில மோதினு தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த ஃபோனை பார்த்தாலே அவன் ஞாபகம் தான் வருது. அவனை பார்க்கக்கூடாது இருக்கேன், ஆனால் என் முன்னாடியே வந்து நிற்கிறான். என் டோர் ஓப்பன் பண்ணுறான்ல, அவனுக்கு தான் ஃபேன்ஸ் இருக்குது. அப்போ எப்படி எனக்கு எனக்கு புரியல. அவனை பார்க்கக்கூடாது இருக்கேன், ஆனால் அவனே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஐயன் உனக்கு என்ன ஆச்சு? இல்லை 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 இல்லை, நீ என்ன சாங்கு கேளு, அப்படியே கண்ணை மூடி தூங்கிடு, ஆமாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவனை இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க. பட் அவன் ஏறி அப்படியே உட்காந்துக்கிறான் டிரைவிங் சீட்டில். அப்படியே உங்களை மிரர் வழியாக பார்க்குறான். என்ன இவ நம்மளை இக்னோர் பண்ணுறான்ல, புரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லா மயிர்களும் என்னையே பார்க்கும், ஆனால் இவன் மட்டும் என்னை இக்னோர் பண்ணுறான். வித்தியாசமாக இருக்கா. என்னை இக்னோர் பண்ணும்போது தான் உன்னை மேலே மேலே பார்க்கணுன்னு தோணுது, பின்னாடியே வரணும்னு தோணுது. எனக்கு எதுவுமே புரியல அப்படின்ட்டு பார்த்தவங்க அப்பா வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிறாரு. இப்போ டயாங் அப்படியே காரை எடுக்கிறான். அப்படியே தான் அந்த கார் அந்த சைலண்ட்டாக போகுது. இப்போ காரோட ஸ்டாப் ஆகுது. என்ன இது வெட்ட வேலையாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்றுமே இல்லை, ஆனால் தூரத்தில் ஒரு ஃப்ளைட் மட்டும் இருக்குது. எப்படின்னா அது ஒரு ப்ரைவேட் ஃப்ளைட்டு. நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க வெளியில் வந்து. உங்கள் அப்பா பார்த்துட்டு, சார் நீங்கள் அண்டு நீங்கள் என்ன சார்னு கூப்பிடாதீங்க, என்னை தயாங்கனே கூப்பிடுங்க. நான் உங்களை விட சின்ன பையன், அண்ட் வயசில் நீங்கள் ரொம்ப பெரியவங்க. ஆஃபீஸில் மட்டும் என்னை சார்னு கூப்பிட்டா போதும். எங்கே வந்து நார்மலாக தயாங்கனே கூப்பிடுங்க. சார் அது எப்படி, நீங்கள் அப்படியே கூப்பிடுங்க, எனக்கு தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னையும். உங்கள் அப்பாக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆஃபீஸில் அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு சடனாக வந்து பேர் சொல்லி கூப்பிடாருக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. அப்படியே தயங்க பார்த்துட்டே நிற்கிறாரு. அங்கிள் ஓகே ஃபைன், நானும் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்ருக்கக்கூடாது. சரி நம்ம போகலாமா? எனக்கு ரொம்ப ஒர்க் டென்ஷனாக இருக்குது, அதான் இந்த ஃப்ளைட்டில் நம்ம போய் ட்ராவல் பண்ணால். ஆனால் எங்கே போகிறோம்? அண்ட் என்னோடய ப்ரைவேட் ஐலாண்ட்
அங்கே தான் போகிறோம். ஆ, ஐலாண்டா? ஐலாண்டுனா நம்ம அந்த மோல்தீவ்ஸில் பார்த்துருப்போம்ல, நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் 2 பீஸோட வருவாங்க. ஆனால் இவன் அங்கெல்லாம் போவானா? ஒருவேளை ப்ளே பாயாக இருப்பானோ? ஆமாம்ல, இவன் தான் பெரிய பணக்காரன் இருக்கலாம் அப்படின்ட்டு தயாங்க பார்க்குறீங்க. ஏன்னா இவன் இப்போ பார்க்குறா, இவ கண்ணு ஏதோ யோசிக்குது, ஆனால் எதுவும் எனக்கு புரியல அப்படின்ட்டு அவன் காட்ஸ் கிட்ட அப்படியே உங்கள் லக்கேஜ்லாம் வந்து எடுத்துகிட்டு போக சொல்கிறான். நீங்கள் எடுக்க போகிறீங்க, அவங்க முன்னாடியே எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்படியே உங்கள் அப்பா பக்கத்தில் போயிட்டு, அப்பா என்னப்பா இதெல்லாம்? எனக்கும் தெரியலம்மா, இவர் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, நம்ம கூட வர்றேன்னு சொன்னார், நான் லீவ் கேட்டேன், ஆனால் சடனாக வர்றேன்னு சொல்லிட்டாரு. உனக்கு நான் சர்ப்ரைஸ் பார்ட்டி வைக்கலான்னு பார்த்தா இவர் உனக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி வைக்கிறாரு போல். ஆனால் நம்ம 2 பேருக்கும் சேர்த்து ஏதோ பண்ணுறாரு. ஓகே ஃபைன், நம்ம போகலாமா அப்படின்ட்டு உங்கள் அப்பா கூட தான் நீங்களும் போகிறீங்க. இப்போ அந்த ப்ரைவேட் ஜெட்டுக்குள்ளே ஏறுறீங்க. அவ்வளோ லக்ஸூரியஸாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே ஒரு மாதிரி, அது உங்களுக்கு பழக்கம் இல்லைல்ல, அப்படி தான் பார்க்குறீங்க. இப்போ தேவங்களை பார்த்துட்டு, ஏன் நீ அங்கே போயிட்டு உட்காந்துக்கோ அப்படின்ட்டு அவன் முன்னாடி ஒரு சீட் இருக்கும், அங்கே உட்கார வைக்கிறான். இப்போ ஃப்ளைட் போகும்போது நீங்கள் அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க தான் வேணும். இப்போ எப்படி என்னை இக்னோர் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன்டி அப்படின்ட்டு போய் உட்காந்துக்கிறான். உங்கள் அப்பா அப்படியே போய் உட்காந்துக்கிறாரு இந்த சைடு. ஸோ அப்படியே தான் அந்த ஃப்ளைட் ஜேர்னி போகுது. அப்படியே மேலே ஏறுது, உங்களுக்கு ஒரு மாதிரி அள்ளு விடுது. அப்படியே தாங்க பார்க்குறீங்க. என்ன இவ, ஓகே இவருக்கு பயமாக இருக்கும் போல் அப்படின்ட்டு உங்களே பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படி தான் அந்த ஃப்ளைட் போய் ஜேர்னி போயிட்டே இருக்குது. இப்போது அங்கே பொண்ணுங்கள்லாம் ஒர்க் பண்ணுவாங்கள்ல, ஒரு மாதிரி ட்ரெஸ் ஷார்ட்டாக தான் போட்டிருப்பாங்க. அவங்க அப்படியே தயங்க பண்ணி நிற்கிறாங்க. அவங்க டைஸ் அந்த அப்படியே தயங்க தெரியுது. பட் அவன் இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே உங்களே தான் பார்க்குறான். ஸோ அந்த பொண்ணுங்களை என்ன வேணும் அப்படின்னு கேட்டு ஃபுட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அவனும் நார்மலாக வாங்கி அதை சாப்பிட்றான். உங்ககிட்ட கேட்குறாங்க, இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், ஏன் ஆர்டர் பண்ணு, என்ன கேட்டாலும் கிடைக்கும். இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும். அப்படியா, அங்கே ரூம் இருக்குது, நீ அங்கே போய் தூங்கு, எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்காது, சீட்லேயே உட்காந்து தூங்குற மாதிரி இருக்கும். அப்படியா, ஓகே எங்கே இருக்குது, இரு நான் கூப்பிட்டு கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்ட்டு டயாங் சொல்லிவிட்டு அந்த யார் ஹோஸ்டர்கிட்ட அப்படியே பேசுகிறான். ஸோ நீங்களும் அப்படியே டயாங் கூட பின்னாடியே போகிறீங்க. ஸோ அங்கே ரூம் ஓப்பன் பண்ணி விட்றான். உள்ளே போய் பார்த்தா அப்படி இருக்குது. உங்களுக்கே ஷாக்காக இருக்குது, என்னடா இப்படி இருக்குது, நம்ம இந்த வந்து ஃபோனில் கூட இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம், நேரில் நமக்கு இப்படியெல்லாம் கிடைக்கிதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. சார் பாரு பையன், எதுக்கு என்ன சார்னு கூப்பிடுற? புரியல. நீங்கள் நேற்று உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, உங்கள் ஃபியான்சி கூட தானே நீங்கள் இந்த மாதிரி போகணும், ஆனால் நீங்கள் என் அப்பா கூட நீங்கள் இந்த மாதிரி வரணும்னு எனக்கு தெரியல, எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி இருக்குது. மைண்ட் ஒரு மாதிரி இருந்தால் நீங்கள் உங்கள் ஃபியான்சி கூடலையா போகணும்? வயன் அதை பற்றி பேசாத. ஓகே ஃபைன், எனக்கு சொல்ல தெரியல, சில விஷயம் இருக்குது, உங்ககிட்ட எல்லாமே சொல்லணும். ஏன் எதுக்குன்னு? அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் எதுக்கு என்கிட்ட சொல்லணும்? நான் ஜஸ்ட்டு உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயோட பொண்ணு தானே, என்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும். அப்படியா, தூங்கணுமா? எந்த அவசியமும் இல்லைல்ல, அவனை நெருங்கி வந்தால் கூட நீ என்னை விட்டு தள்ளி போகிற. புரியுது, எல்லாமே அந்த என்கேஜ்மெண்ட் மயிறு தானே, அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு யோசித்து, ஓகே நீ தூங்கணும்னா நான் கொடுக்குறது சாப்பிட்றது தூங்கும், ஈவினிங் ஆச்சு புரியுதா அப்படின்ட்டு அந்த ஏர் ஹோஸ்டர் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஃபுட்லாம் அவங்க ரூமில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவன் டோரை லாக் பண்ணிட்டு போயிடுறான். என்ன இவருக்கு அவ்வளோ எனக்கு கடுப்பாக இருக்குது. ஆனால் ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. அவன் முன்னாடி சாப்பிட பிடிக்கல, அவனை இக்னோர் பண்ணணும் தான் பண்ணேன். எனக்கு தான் பசிக்குது, முதல்ல சாப்பிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு
அப்படியே உங்கள் ரூமுக்கு ரூமில் தான் இருப்பீங்கள்ல, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த ரூமில் அப்படியே குப்பராக படுக்கிறீங்க. ஆனால் எதுக்கு இப்போ அந்த ஐலாண்ட் கூப்பிட்டு போகிறா? ஒருவேளை ப்ரப்போஸ் பண்ணுவானோ? நமக்கு தான் அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு நம்மளை பிடிக்கல. ஆனால் நான் எப்படி இதை யோசிக்கலாம்? கரெக்டு தானே, என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஓகே. ஆனால் அவருக்கு பிடிக்காம பண்ணியிருப்பாங்களா? என்ன நான் இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்க. ஓகேடா, நான் இதை ஸ்டாப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.